ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காளான் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பேக்கெட் காளானுக்கு 200 கிராம் வெங்காயம் எடுத்துக்கணும், ஒரு துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி பெருசாக எடுத்துக்கோங்க, அரை முடி தேங்காய், ஆச்சி குழம்புத்தூள் மசாலா 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கோங்க, 3 கிராம்பு போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி விடுவேன். ஓகே, இது நல்லா சுருங்கினதுக்கப்புறமா இது நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா சுருங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நம்ம போட்டிருக்க அந்த அளவுலேருந்து நல்லா சுருங்கிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இதிலே நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காவை ஆட் பண்ணுறோம். தேங்காவை ஆட் பண்ணி நல்லா அதோட வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், அந்த அந்த கலவை எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போது ஆச்சி குழம்புத்தூள் மசாலா நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த மசாலாவை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம 2 பேக்கெட் காளான் சுத்தம் செஞ்சு வச்சுருப்போம், அதை அதில் போடணும். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 அல்லது ஒரு 7 நிமிஷம் அதை வேக விடணும். அதுலேயே அந்த எண்ணெயிலே வேக விடணும். வெந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தோம்னா அது நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் சுண்டிரும். இப்போ காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.